திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னா, வாஸ்துபடி ஒரு வடக்கு பார்த்த வீடு இப்படி எல்லாம் இருந்தா அந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம், அதிர்ஷ்டம், கௌரவம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, மிக உயரத்தில் உச்சத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான வீடாக அமையும். அப்ப அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் வடக்கு பார்த்த வீடுனா, இதை ஒரு வரைபடத்தின் மூலமாக உங்களுக்கு நான் விளக்குறேன். இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மற்ற வீடு கட்டலான்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கும் நிலம் வாங்கலான்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம நீங்க ஃபார்வேர்டு பண்ணுங்க. அது ஒரு மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். முதல்ல இந்த வடக்கு பார்த்த வீட்டுல என்ன ஒரு பிளஸ்ன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்களேன். இந்த வடக்கு பார்த்த வீடு குபேரனுடைய ஒரு வீடு. குபேரன்னா என்ன அர்த்தம்? நல்ல செல்வம், நல்ல தங்க நகைகளுடைய சேர்க்கை, குழந்தைகளுடைய வளர்ச்சி, அபரிவிதமான ஒரு முன்னேற்றத்துக்கு போகக்கூடியது. அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதை உருவாக்கக்கூடியது. இந்த வடக்கு பார்த்த ஒரு வீடு துல்லியமா நீங்க அமைச்சிட்டீங்கன்னா எல்லா புகழும் உங்களை தேடி வரும். அப்ப எல்லா புகழும் உங்களை தேடி வரக்கூடிய வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வடக்கு பார்த்த வீடுனா முதல்ல அந்த திசையுடைய தன்மை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். திசையுடைய தன்மைன்னா என்ன? மேல வடக்கு, இது தெற்கு, சைட்ல கிழக்கு, இது மேற்கு. இதுதான் இந்த இடத்துடைய திசைகள். நீங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துடைய திசைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வடக்கு பார்த்த வீடுனா எப்படி இருக்கணும்? நீங்க வாங்கக்கூடிய பிளாட்டுக்கு வடக்கு பக்கத்துல, கிளமேர்ல வீதி ரோடு இருந்தா, இப்ப பாருங்க, இது ஒரு இடம், ஒரு மினிமம் நீங்க என்ன கணக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு 60க்கு 40னே வச்சுக்கங்களேன். 60க்கு 40 அப்படிங்கக்கூடிய இடம் அப்படின்னா என்ன? தென்வடல்ல 60, கிளமேர்ல 40 அடி, இப்படி ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல இந்த பிளாட்டுக்கு வடக்கு பக்கத்துல ரோடு, கிளமேர்ல இது வடக்கு பார்த்த பிளாட். இந்த வடக்கு பார்த்த பிளாட்டை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுலயே முதல்ல அந்த இடம் 90 டிகிரிக்காக இருக்கா அப்படின்னு பாத்துக்குங்க. 90 டிகிரிக்காக இந்த இடமெல்லாம் வடக்கு பார்த்த வீடு கிடைச்சிட்டா நீங்க தாங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனே. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்க, வடக்கு பார்த்து எனக்கு 90 டிகிரியில கிடைக்கல, என் இடம் வடக்கு பார்த்ததுக்கு ஈசானிய மூலை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அது மிகப்பெரிய குபேரன் ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பா போயிடும். வடக்கு பார்த்து 90 டிகிரி இருந்தாலும் நல்ல செல்வந்தர் தான். அதே ஈசானிய மூலையில வடக்கு பார்த்து ஒரு வீடு அமைஞ்சிருச்சு, இடம் அமைஞ்சிருச்சுன்னா நீங்க மிகப்பெரிய ராஜ யோகத்தை அடைய போறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப இப்படி ஒரு இடத்த நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துலயே உங்க இடத்துக்கு ஈசானிய மூலையில, அதாவது உங்க இடத்துக்கு ஈசானிய மூலையில இது மாதிரி மேல இருந்து, இது ஈசானியம், அதாவது இந்த இடத்துல உங்க இடத்துக்கு இதுதான் ஈசானிய மூலை. இந்த ஈசானிய மூலையிலிருந்து ஒரு ரோடு, அதாவது உங்க பிளாட்டுக்கு அப்படியே இது நேர் பாருங்க, ஈசானிய மூலையிலிருந்து இப்படி ஒரு ரோடு சைட்ல இருக்குது. அதுவும் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும், செல்வ செழிப்பு கொடுக்கும், சகல விதமான பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். ஆனா ஈசானியமே இருந்தாலுமே உங்க இடத்துல குத்தக்கூடாது. அப்படி குத்துனா நீங்க வீட்டை அந்த குத்தல் வராம தள்ளி கட்டணும். அதுதான் இந்த இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்ப நம்ம குத்தலை ஈசானியத்துல இந்த பிளாட்டுக்கு வெளியில வர மாதிரி பண்ணியிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் யோகமானா இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப வடக்கு பார்த்த வீடு எப்படி இருக்கணும்? எப்பயுமே பஞ்சபூதங்களுக்கு தகுந்தாறு போல் யார் ஒருவர் வீடு அமைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பஞ்சபூதங்களுடைய அருளாசிகள் பரிபூரணமா கிடைக்கும். அது என்ன பஞ்சபூதங்கள்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலம் என்பது ஒரு படுக்கை அறைக்கு உகந்தது.
நெருப்பு என்பது ஒரு சமையல் அறைக்கு உகந்தது. நீர் என்பது ஒரு வீட்டுடைய ஹால் வரவேற்பு அறைக்கு உகந்தது. காற்று அப்படிங்கிறது டாய்லெட் பாத்ரூமுக்கு சிறந்தது. இதுதான் இதனுடைய அமைப்பு. அப்ப இப்படி வடக்கு பார்த்த ஒரு வீட்டை நம்ம இந்த பிளாட்டுக்குள்ள போடுறோம். எப்பயுமே நீங்க ஒரு வீடு கட்டுனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தனிப்பட்ட ஒரு இப்படி 60க்கு 40 ஒரு பிளாட் எல்லாம் வாங்கினீங்கன்னா, இப்ப நான் போட்டிருக்கிறது இந்த இந்த இடமெல்லாம் இருக்குது பாத்தீங்களா, இதெல்லாம் காம்பவுண்ட்னு வச்சுக்கோங்க. உங்க இடத்த வந்து அப்படியே டோட்டலா ஒரு காம்பவுண்ட், இதெல்லாம் உங்களுக்கு வீட்டோடைய காம்பவுண்ட்னு வச்சுக்கோங்க. உங்க இடத்துக்கு அப்படியே காம்பவுண்ட் போட்டுக்கிறீங்க. இது அளவு வச்சு எப்பயுமே வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடைவெளி என்பது அவசியம் இருக்க வேண்டும். அப்பதான் ஆகாய தத்துவம் வேலை செய்யும். அப்ப தெற்கை விட வடக்கு காலி இடம் அதிகமா இருந்துட்டாவே ஜாக்பாட் தான் உங்களுக்கு. மேற்க விட கிழக்க காலி இடம் அதிகமா இருந்துட்டாவே எந்திரனம் போன வாழ்க்கை தான். அதுல எல்லாம் மாற்றமே இல்லை. ஜாதகத்துல தசாபுத்திகள் கெட்டே போயிருந்தா கூட கட்டங்கள் சரியாக அமையாவிட்டாலும் சரி, உங்களுடைய கட்டடங்கள் சரியாக அமைந்து விட்டால் உங்களுடைய கட்டங்களை, அதாவது ஜாதக கட்டங்களையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வீடாக சகல விதத்திலே அது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இங்க பாருங்க, ஒரு வீட்டை நம்ம போட்டுக்கிட்டோம், ஒரு வீடு போட்டோம். அப்ப என்ன, தெற்க காலி இடம் ஒரு 3 அடியை விட்டுக்குங்க, 2 அடி தேவையா விட்டுக்குங்க, எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு தேவை அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்குங்க. அதே மாதிரி மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு 3 அடியோ 2 அடியோ விட்டுக்குங்க. அப்ப இதுல இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிழக்கு பக்கம் காலி இடம் அதிகமா போச்சு, வடக்கு பக்கமும் காலி இடம் அதிகமா போச்சு. ஓகேவா? இது கரெக்டானா? இது பஞ்சபூதத்தை படி நீங்க கரெக்டா ஒரு வீட்டை ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி உட்கார வச்சிட்டீங்க, நிலையா உட்கார்ந்துட்டீங்க. நிலையா உட்கார்ந்துட்டாவே சக்சஸ். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு நீங்க காலை எடுத்து உள்ள வைக்கணும். ஒரு வடக்கு பார்த்த வீட்டுக்கு காலை எடுத்து இப்படி உள்ள வைக்கிறீங்கனாவே, காலை எடுத்து உள்ள வைக்கிறீங்க, அதுதாங்க ஹாலு. அதுதான் ஹாலு. இதுதான் நார்த் ஈஸ்ட், இதுதான் நார்த் வெஸ்ட்ங்கக்கூடிய இடம், இது சவுத் வெஸ்ட்ங்கக்கூடிய இடம், இது சவுத் ஈஸ்ட்ங்கக்கூடிய இடம். ஒரு அழகா ஒரு ஹாலை செட் பண்ணிட்டீங்க. சரி, சமையல் ரூம் எங்க செட் பண்ணலாம்? சமையல் ரூம் சவுத் ஈஸ்ட்ல தான் செட் பண்ணணும். சவுத் ஈஸ்ட்ல கிச்சனை செட் பண்ணிட்டீங்க. ஓகே, அக்னி தத்துவம் வேலை செய்யுமா? வீட்டுல அக்னி தத்துவம் வேலை செய்யும். அக்னி தத்துவம் வீட்டுல வேலை செஞ்சா உடம்புல ஓடக்கூடிய ரத்தங்கள் சீராக இயங்கும், கடன் இல்லாத வாழ்க்கை அமையும். சரி, இப்படி கிச்சனை போட்டாங்க, அவங்களுக்கு ஒரு டைனிங் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. கிச்சனுக்கு அப்படியே நேர் வடக்கு பக்கம் போட்டுக்குங்க, ஒரு டைனிங் உருவாயிருச்சு. சரியான இடமா? சரியான இடம். ஒரு படுக்கை அறை, ஒரு கணவனும் மனைவியும். ஏன் தென்மேற்கு மூலையில படுக்கை அறை அமைக்கணும்? ஏன் மற்ற மூலையில அமைச்சா ஆகாதா? என்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. நான் எல்லா புஸ்தத்தையும் பார்த்துட்டேன், வேற ஒரு பர்டிகுலரா ஒரு புஸ்தத்தை வச்சு இதுல தென்மேற்கு மூலை படுக்கை அறை இல்ல, போடல, படுக்கை அறை அந்த மூலையில வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, படுக்கை அறை போடல, ஏன் போடல, ஏன் அந்த மூலையிலேயே தான் போட்டாகணுமான்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. ஏன் தென்மேற்கு மூலையில படுக்கை அறை போடணும்? ஏன் மற்ற இடையில படுத்தா தூக்கம் வராதா? அப்படின்னா, ஒரு மனுஷன் ஓடி ஆடி சுத்திட்டு வந்து நிலையா நைட் தூங்குறது அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை தான். அதாவது வந்து படுத்து நிலையா தூங்கணும் நிம்மதியா. அதே மாதிரி படுக்கைன்னு என்ன? ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு வாரிசை உருவாக்கி கொடுக்கணும். அப்ப அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு வாரிசை உருவாக்க கொடுக்கணும்னா ஆண் பெண் அவங்களுடைய இன கவர்ச்சி அந்த மூலையில இருக்கணும். அப்ப அந்த மூலையில மற்ற மூலையில இருக்காதானா? மற்ற மூலையில இருக்காது, இந்த மூலையில கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன் இருக்கும்? தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்களுடைய கேப்டன், தலைவன் அப்படின்னா ராகு பகவான் தான். நீங்க நிறைய பேர் வந்து இந்த நவகிரகங்களை வாஸ்துப்படி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. வடக்குக்கு குருவுக்கு பதிலா சந்திரன் சொல்லலாம், புதன், இது மாதிரி மாத்தி சொல்லுவாங்க. அது எப்படிங்க நவகிரகம் ஒரு வாஸ்துப்படி தன்னைப்பால மாறுமா? எதுவுமே மாறாது. இது அவங்களாகவே யூகிக்கிட்டு பண்றது.
நவகிரகங்கள் என்பது அந்தந்த திசையில வாஸ்துவா இருந்தாலும் ஜோதிடமா இருந்தாலும் அந்த இடத்துல தான் உட்காரும். நீங்க எந்த கோயில்ல போய் பாருங்க, தென்மேற்கு மூலையில தான் ராகு பகவான் உட்கார்ந்துருப்பாரு தவிர வேற எந்த மூலையிலும் உட்கார்ந்துருக்க மாட்டார். அப்ப ராகு பகவான் தென்மேற்கு மூலையில இருக்கிறாரு அப்படின்னா, ராகுன்னு என்ன? ராகு தான் 2 பாம்பு பின்னிக்கிற மாதிரி. ராகு மட்டும்தான் அந்த அதீத காமத்தை உருவாக்கி ஒரு குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு சரியான ஒரு வித்தான அமைப்பாக இருக்கும். அப்ப தென்மேற்கு மூலையில படுக்கை அறையை அமைக்கிறதுக்கு ராகுவினுடைய மூளை தான் அதிக காம உணர்வுகளை கொடுத்து அந்த குடும்பம் அடுத்த தலைமுறைக்கு வளர்வதற்கு ராகுவுடைய சப்போர்ட் தான் பரிபூர்ணமா இருக்கும். குழந்தைக்கு காரகன் வேணுமா குருவா இருக்கலாம், அணுக்களுக்கு காரகன் வேணுமா கேது பகவானா இருக்கலாம். ஆனா அந்த ஆசையை தூண்டி இன கவர்ச்சியை உருவாக்கி 2 பேர்த்துக்குள்ள அந்யோன்யத்தை உருவாக்குறது தென்மேற்கு மூலை. அதனாலதான் தென்மேற்கு மூலை சவுத் வெஸ்ட் அப்படிங்கக்கூடிய இடத்துல பெட்ரூம் ஓகே போடுறோம். ஒரு வந்தா போனா ஒரு உரம்பரை வரணும் வீட்டுக்கு. கெஸ்ட், அப்ப கெஸ்ட்னு என்ன? வர்றது போறது, காத்து மாதிரி வருவாங்க போவாங்க. அப்ப காற்று இருக்கக்கூடிய மூளை வாயு மூலை. அப்ப அந்த கெஸ்ட வாயு மூலையில தான் 2வது பெட்ரூம் அமைக்கணும். சரிங்க, அமைச்சாச்சுங்க. 2 பெட்ரூம் அமைச்சாச்சு. எனக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வேணுங்கிறாங்க. இங்க பாருங்க, டாய்லெட் பாத்ரூமுக்கு நிறைய பேர் அக்னி மூலையில டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாதுங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. டாய்லெட் என்பது கழிவு பொருள்கள், உடம்பில் ஓடக்கூடிய கழிவுகள் என்பது அது காற்று, உஷ்ணம், நெருப்பு. நம்மளுடைய டாய்லெட் எல்லாம் நெருப்பு தான். அதனாலதான் சாண எரிவாயு அடுப்பெல்லாம் வந்து அந்த சாணியை கரைச்சி ஊத்துனாங்கன்னா அது வந்து கேஸ் மாதிரி வரும். அப்ப தென்கிழக்கு மூலையிலையும் 100% டாய்லெட் பாத்ரூம் போடலாம். கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேல நம்ம பார்த்தாச்சு. 35 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினவங்களை இன்னைக்கும் பார்த்துருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறாங்க. அக்னி மூலையில தான் டாய்லெட் பாத்ரூம் சூப்பரா இருக்கிறாங்க. நீங்க பயப்படவே தேவையில்லை, யார் சொன்னாலும் கவலைப்படாத தேவை. அப்ப டாய்லெட் பாத்ரூம் அமைக்கிறதுக்கு வடமேற்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் மிகச் சிறந்தது. ஈசானிய மூலையும் தென்மேற்கு மூலையும் மட்டும் ஆகாது, தென்கிழக்கு மூலையும் வடமேற்கு மூலையும் உகந்தது. இதில் முதல் தரம் வடமேற்கு முதல் தரத்துல சிறப்பு. சார் வடமேற்குல என்னால போட முடியல, தென்கிழக்குல போட்டு போங்க. அப்ப வடமேற்கு மூலையில போடலாமா? இந்த பெட்ரூமுக்கு இதை வந்து டோட்டலா இந்த டாய்லெட் பாத்ரூம் இது அட்டாச் பாத்ரூமா போட்டுருவோம். இந்த ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமா போட்டலாமா? போட்டலாம், சிறப்பா இருக்கும். அப்ப இது வாஸ்துப்படி இப்படிப்பட்ட ஒரு வீட்டை கட்டுனா யோகமா? இப்படிப்பட்ட வீட்டை கட்டினாவே உங்களுக்கு செல்வாக்கு தன்னைப்பால தேடி வருங்க. சொந்த பந்தங்கள் மதிப்பு கூடும், பொருளாதாரத்துல மிகப்பெரிய உச்சநிலை அடைவீங்க. ஆனா இதையே இன்னும் கொஞ்சம் டெப்தா போகணும்னா ஒவ்வொரு ரூமுடைய தலைவாயில் என்பது உங்களுடைய விதியை நிர்ணயிப்பது. அப்ப அந்த தலைவாயில் அப்படிங்கிறது அதனுடைய ஈசானிய பகுதியில் தலைவாயில் வர வேண்டும். அப்போ ஒவ்வொரு ரூமுக்குமே அந்தந்த ரூமுடைய உச்ச பகுதியில நீங்க தலைவாசல் வர்ற மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னாவே அது மிகப்பெரிய வல்லமையை கொடுக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வீடு வாஸ்துப்படி இந்த கட்டமைப்பு சிறப்பானா இந்த வாஸ்துப்படி இந்த கட்டமைப்பு சிறப்பு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு வீட்டை வாஸ்துப்படி உருவாக்குனாலும் என்னதான் இன்னைக்கு மாடர்ன் அப்படிங்கக்கூடிய ஒரு நவீன உலகத்துல உணவுகளை நம்ம எப்படிதான் மாறி மாறி பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டாலும் அந்த பழைய சோத்துக்கும் கம்மஞ்சோத்துக்கும் கோதுமை தோசைக்கும் கோதுமை களிக்கும் ஈடுங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த பழைய உணவுகள் உடம்புக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப அந்த பழைய உணவுகள் எப்படி உடம்புக்கு நோய் நொடி இல்லாம வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்குதோ அதே மாதிரிதான் அந்த பழைய சித்தாந்தங்கள் என்ற மனையடி சாஸ்திரம் என்பது ஒரு வீட்டுக்கு தலையாய ஒரு கடமை. நீங்க வாஸ்துப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு அமைச்சிங்கனாவே ஒத்த கண்ணு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி. 2வது இந்த மனையடி சாஸ்திரத்துடைய அளவுகளை ஒவ்வொரு ரூமோடைய உள்ளளவுகள் ஒவ்வொரு ரூமோடைய வெளி அளவுகளை சரியா துல்லியமா அமைச்சு அந்த வீடு மனை யோகம், பசுமனை, சிங்கமனை, யானைமனை, கருடமனை அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி வீட்டுக்கு கண் பார்வையை உருவாக்கி
வீட்டுக்கு ஒரு வசியத்தை உருவாக்கி இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் அவங்களுடைய நட்சத்திர ரீதியாக ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்து வீட்டுக்கு வரவு செலவுல ஒரு வரவு அதிகமாக வைத்து செலவுகளை குறைச்சு அந்த மனையடி சாஸ்திரத்துல ஒரு பொண்ணு மாப்பிள்ளை சேர்த்தும் பொழுது எத்தனை பொருத்தங்களை பார்க்கிறோமோ அதே மாதிரி ஒரு நல்ல பொருத்தங்களை பார்த்து இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும்னா இந்த மனையடி சாஸ்திரத்தை உள்ள தூக்கி கொண்டே ஃபிட் பண்ணோம்னா இன்னொரு ஒரு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப 2 கண்ணும் இந்த வாஸ்து மனையடி சாஸ்திரத்தை 2 கண்ணையும் அப்படியே வச்சுட்டீங்கன்னா நீங்க கட்டங்கள் சரியில்லை என்றாலும் உங்களுடைய கட்டிடங்கள் ஜெயிக்கும் என்பதுல மாற்று கருத்தே இல்லைங்க. அப்ப வடக்கு பார்த்த வீடு உங்களை கோடீஸ்வரன் ஆக்கணும், உச்சத்துல கொண்டு வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு வீடுகளை அமைச்சு அதுல சரியான இடத்துல ஒரு செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க், தண்ணி டேங்க், போர் இதெல்லாமே ஏற்கனவே நம்ம வீடியோல போட்டிருக்கிறோம். அது மாதிரி அமைச்சிட்டாவே நீங்க தாங்க ராஜா. நான் அழகான அடுத்த கிழக்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடு, தெற்கு பார்த்த வீடு, ஈசானியம் பார்த்த வீடு, இப்படி பல்வேறு வீடுகள் சார்ந்த ஒரு தலைப்புகளோடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வீடெல்லாம் எப்படி இருக்கக்கூடிய பதிவோட சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.